அக்பர், பீர்பால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அக்பர்னு ஒரு ராஜா இருந்தார். அவர்கிட்டக்க ஒரு மந்திரி, அவர் பீர்பால். அவர் ரொம்ப சாணக்கியதனத்தில் இருந்து ரொம்ப அறிவாளி. அவர் பீர்பால் சொல்கிறத கரெக்டாக எடுத்துப்பார். பீர்பால் மந்திரி அவர் கூடவே இருப்பார். அந்த மாதிரி ஒரு காவலாளி என்ன பண்ணுறான், ஒரு நாள் அக்பர் அந்த வழியாக போகிறப்போ, ராஜா ராஜா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜாவும், இதில் என்னப்பா இருக்குது கேளு அப்படின்னு. நானும் தான் ஆடுறேன், ஓடுறேன், பாடுறேன், நல்லா அறிவாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் காவலாளி உத்தியோகம், ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பீர்பால் என்ன அப்படி செஞ்சிடுறாரு? நீங்கள் அவரை ரொம்ப இஷ்டப்பட்டு வச்சுருக்கீங்க, கூடவே வச்சுருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்குறீங்க, ஏன்னு அப்படின்னு கேட்குறாராம். ராஜாவுக்கு உடனே ஓஹோ சரிதான், கரெக்டு தான் அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து வெளியில் பார்க்குறாரு. அப்போது ஒரு 120 வண்டி கிட்டக்க 100 வண்டிக்கு மேலே ஒரு மாட்டு வண்டிங்க போயின்ட்டுருக்கு, என்னமோ ஏற்றிக்கிட்டு போயின்ட்டுருக்கு. உடனே ராஜா அந்த காவலாளிகிட்ட சொல்கிறார், அது என்ன மாட்டு வண்டி போகுது, போய் பாரு அப்படின்னு கேட்குறாரு. இவன் போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டு 150 மாட்டு வண்டி கிட்டக்க போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பஞ்சம் நெல்லும் போகுது அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜா சொல்கிறாரு, எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் ஓடி போய் மறுபடியும் கேட்டுட்டு மறுபடியும் மேலே ஏறி வந்து சொல்கிறான், பாரிஜாத நாட்டிலேருந்து வருதான் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே இவர் எங்கே போகுது அப்படின்ட்டு கேட்குறாரு. மறுபடியும் இவன் கீழே இறங்கி போய் மறுபடியும் கேட்டுட்டு வரான். காணாமுனா செட்டியாக இருக்கு. ஓஹோ எங்கே போகுது? ஓ, திருப்பி கீழே இறங்கி போய் திருப்பி மேலே வந்து பழமொழி நாட்டுக்கு. ஓஹோ எங்கே போகுது அப்படின்னு கேட்குறார். மறுபடியும் இவன் கீழே இறங்கி போய் திருப்பியும் கீழே இறங்கி இந்த மாதிரி ஒரு 10-15 கேள்வி கேட்குறார். ஒன்றுத்துக்கும் போய் 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 வரான். இப்போ இந்த சூர்யா படத்தில் கூட விவேக்கு சூர்யாவுக்கும் ஒரு மாதிரி அவங்க அப்பா கேட்பார், ஒன்றா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி இவன் கீழே போய் வந்துட்டுருக்கான். அதே அவங்க பிள்ளைக்கிட்ட சூர்யா கிட்ட கேட்குறப்போ ஒரே ஃபோனில் எல்லா பதிலையும் சொல்லிடுவான். அந்த மாதிரி கதை தான் இப்போ ரீசெண்டாக அந்த படம். இது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்த படம் தான். ஆனால் எல்லாருக்கும் அந்த காமெடி தெரியும், விவேக்கும் சூர்யாவோட காமெடி. விவேக் ஒன்றா ஃபோன் பண்ணி கேட்பான், சூர்யா ஒரே ஃபோனில் எல்லா பதிலும் சொல்லிடுவான். அந்த மாதிரி அப்போது இவனுக்கே அழுத்து போச்சு. ராஜா, உங்களை நான் தெரியாமல் கேட்டுட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் கால் முட்டி கழண்டு போச்சு, என்னை விட்டுடுங்க ராஜான்னு கெஞ்சுறானா. அப்போது பீர்பால் வராரு. பீர்பால் வந்த உடனே ராஜா பார்க்க தான் செஞ்சார் இப்படின்னு கேட்குறாரு. அதாவது அது என்ன வண்டின்னு தான் கேட்குறாரு. உடனே பீர்பால் சொல்கிறார், பாரிஜாத நாட்டில் இருந்து ஒரு காணாமுனா செட்டியார் பழமொழி நாட்டுக்கு ஒரு வகையறா, அந்த பேரை சொல்லி அந்த வகையறாவுக்கு போகுது, நெல்லும் பஞ்சுமா ஒரு 120 வண்டி போகுது, இவ்வளவு 10,000 வெள்ளி வராகன் போகுது அதுக்கு, அதில் 1 பங்கு பஞ்சுக்கும் 3 பங்கு நெல்லுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவ்வளவு விஷயத்தையும் அவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அப்போது ராஜா இவன்கிட்ட பணியாள்கிட்ட பார்க்குறார். அவன் அப்படியே தாழ விழுந்துட்டான், நெடுஞ்சான் கிடையாக விழுந்துட்டான். என்னை விட்டுடுங்க ராஜா, அவன் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்துட்டான். ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் நந்தவனத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போது அக்பர் பீர்பால்கிட்ட கேட்குறார், பீர்பால், நான் உன்னை கேட்பேன், நீ உன்னை எப்படி மாட்ட விடுறேன் பார், நீ ரொம்ப அறிவாளித்தனமாக தான் யோசிக்கிற, ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கிற, நல்லபடியாக தான் பதில் சொல்கிற, ஆனால் இதுக்கு எப்படி பதில் சொல்கிற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு பீர்பால் உடனே சொல்கிறார் பதில். அரசர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமோ? சரி பீர்பால், அங்கே பாரு அப்படிங்கிறார். பார்த்தா காகங்கள்லாம் கூட்டமாக அப்படியே உட்காந்துட்டுருக்கு. உடனே அரசர் கேட்குறார், பீர்பால், நம்ம நாட்டில்
சுமார் எவ்வளவு காகங்கள் இருக்கும், இதை நீ கரெக்டாக சொல்லிடுவியா அப்படின்ட்டு கேட்குறார். உடனே பீர்பால் சொல்கிறார், ஒரு 90,249 காகங்கள் இருக்குது அப்படின்ட்டு பீர்பால் சொல்கிறார். உடனே அரசர் கேட்குறார், அது எப்படி நீ அவ்வளவு கரெக்டாக சொல்கிற? அது தப்பாக இருந்தால் என்ன, கொஞ்சம் காகங்கள் பக்கத்து நாட்டுக்கு விருந்தாளியாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அக்பர் கேட்குறார், சரி ஜாஸ்தியாக இருந்தால் என்ன, பக்கத்து நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு காகங்கள் விருந்தாளியாக வந்திருக்கோம் இப்படி சொல்கிறார். இப்படித்தான் பீர்பால் அவரோட கொஸ்டின் யார் கேட்டாலும் அதுக்கு அப்படியே ஒரு அதிமேதாவித்தனமாக அவங்க அதை மறுக்க முடியாது, அந்த மாதிரி தான் பதில் சொல்வார். அப்படி தான் அவர் பீர்பால் நடந்துப்பார். அரசருக்கு தெரியும், நம்ம மந்திரி நம்ம அமைச்சர் நல்லபடியாக அவர் யார் கேள்வி கேட்டாலும் அவங்க வாயை அடைக்கிற மாதிரி பதில் சொல்லிடுவார் அப்படின்னு அவருக்கு தெரியும். இப்படி தான் அன்றைக்கி அவையிலையும் என்ன ஆகுது, இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு போகிறாங்க. அவையில் போன உடனே, அதாவது ஒரு ராஜாங்கம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்குன்னு ஒரு அவை, ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி இருக்கும். அங்கே அன்னையோட வழக்குகள்லாம் வரும். வரப்போ ஒருத்தன் வரான், ஒரு சவாலோடு வரான். நான் தான் இந்த இதுலேயே எங்கே போனாலும் என்ன மாதிரி அறிவாளி பார்க்க முடியாது, என்னை வேணால் சோதிச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு சவால் விடுறான். அப்போது நேராக அரசவைக்கு வந்த உடனே பீர்பாலை தான் அவன் இது பண்ணுறான். அங்கே மந்திரி பீர்பாலை விட நான் அறிவாளி, அதை என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசர் பீர்பாலை பார்க்குறார். என்ன பீர்பால், ஓகேவா அப்படிங்க. பீர்பால் உடனே எந்திரிச்சு சிரிக்கிறார். உடனே ஓகேன்னுட்டார். உடனே இந்த வந்தவங்க சொல்கிறான், சரி நான் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் 100 கேட்கட்டுமா, இல்லை கஷ்டமான கொஸ்டின் 1 கேட்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே பீர்பால் சொல்கிறார், நீங்கள் கஷ்டமான கேள்வி 1 கேளுங்க, எனக்கு போதும் அது அப்படி சொல்கிறார். உடனே இவன் சொல்கிறான், சரி முட்டை முதல்ல வந்ததா கோழி முதல்ல வந்ததா அப்படின்னு கேட்குறான். இவர் சொல்கிறார், கோழி தான் முதல்ல வந்தது அப்படிங்கிறார். உடனே அவன் சொல்கிறான், அது எப்படி உங்களுக்கு தெரியும், அதை எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் சொல்கிறார், நீங்கள் கேட்குறேன்னு சொன்னது ஒரு கேள்வி, அதற்கு நான் பதில் சொல்லிட்டேன், நீங்கள் 2வது கேள்வி கேட்பேன்றது சொல்லலையே அப்படின்னு மடக்கிட்டாரு. உடனே ராஜா, உடனே வெளியில் போங்க நீங்கள், அவன் உங்களை மடக்கிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சது, எங்கே தேடினாலும் என் பீர்பாலை போல அறிவாளி கிடையவே கிடையாது அப்படின்னு ராஜாவே சொல்லிட்டார். அப்படித்தான் யார் என்ன கேட்டாலும் அவங்க வாயை அடைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பீர்பால். அவ்வளவு மதிநுட்பம் அவருக்கு.